மாத்திரை நமகா. இன்றைக்கி 405லேருந்து 420 வரைக்கும் நாமாக்கள் பார்க்கலாம். முதல் நாமா சிவதூதி. இதுக்கு தான் தேவி பாகவதத்தில் ஒரு கதை இருக்குதுன்னு நேற்றுக்கு சொன்னேன். 5ஆம் ஸ்கந்தத்தில் இரத்த பீஜன் என்கிற அசுரன் சும்ப நிசும்பர்களுக்கு ஒரு தூதுவனாக முதல்ல பேசுகிறான். நீ இவனை கல்யாணம் பண்ணிடுடு, அவன் உன் மேலே ரொம்ப ஆசை வச்சுருக்கான்னு முதல்ல பேசுகிறான். அம்பாள் சொல்லிடுறா, வார்த்தையினாலே வாய்ஜாலம் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நடக்காது. என்னை போரில் யார் ஜெயிக்கிறாளோ அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சபதம் பண்ணியிருக்கேன். ஆகையினால நிஜமாகவே உங்களுக்கு சக்தி இருந்தால், நிஜமாகவே வீரர்களாக இருந்தால் நேரில் சண்டை போடுற வழியை பாருங்கோன்னு சொல்லிடுறா. அந்த இரத்த பீசன் என்ன பண்ணுறான், ரொம்ப கோபத்தோடு இவகிட்ட போருக்கு வரான். அம்பாள் அவனையும் அவன் சேனைகளையும் ஒரு அடியிலேயே மூர்ச்சையாக அளவுக்கு படுக்க பண்ணி வச்சிடுறா. அவன் மூர்ச்சையாக விழுந்தவுடனே அங்கே நடந்த கலைபரத்தில் அங்கே கிடந்த சும்பன் எழுந்துடுறான். அவன் எழுந்து தூதர்களை எல்லாம் கூப்பிட்டு, உடனே போங்கோ, காம்போஜ தேசத்தில் இருக்கிற எல்லா ராட்சசர்களையும் காலக்கையர்களையும் அழைச்சிட்டு வாங்கோ, எல்லா குரூப்பையும் வர சொல்லுங்கோ, பெரிய போர் பண்ணி ஆகணும் உடனே அப்படின்னு சொல்லி அவன் அனுப்புகிறான். அந்த நேரத்தில் இந்த ராட்சச கூட்டம் எல்லாம் வரப்போகிறதுங்கிறது போது அம்பாளுக்கு துணையாக பல தேவி ஸ்வரூபங்கள் எல்லாம் பிரசன்னமாகறா. அம்பாளோடு சேர்ந்து போர் பண்ணுறதுக்காக பிரம்மாவின் ஸ்வரூபமான பிராமி, விஷ்ணுவின் சக்தியான வைஷ்ணவி, பரமேஸ்வரனின் சக்தியான மாகேஸ்வரி, முருகனின் சக்தியான கோமாரி, இந்திரனோட சக்தி ஐந்திரி என்று பல சக்திகள் அணிவகுத்து வரா. இந்த சக்திகள் எல்லாம் வந்ததை பார்த்த உடனே மகாசக்தி ரொம்ப சந்தோஷப்படுறா. தேவர்கள் எல்லாரும் ஆரவாரம் பண்ணுறா. எல்லோரும் பூமாரி பொழிஞ்சுன்னு இருக்கா. இந்த நேரத்தில் பரமேஸ்வரன் அம்பாள் முன்னாடி வரார். அந்த சண்டிகா தேவியை பார்த்து சொல்கிறார், தேவர்களுடைய நலனுக்காக சும்பன் நிசும்பன் 2 பேர்களையும் அழித்து தான் ஆகணும். அவளை அழித்து இந்த லோகத்தில் தர்மங்களை செழிக்க நீ தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவளை அர்ச்சனை பண்ணி ஆராதனை பண்ணி அம்பாள்கிட்ட சொல்லின்னு இருக்கார். அப்படி சொல்லின்னு இருக்கும் பொழுது அந்த சண்டிகையின் உடம்பிலிருந்து ஒரு மகா பயங்கரமாகவும் மகா தேஜஸோடவும் இன்னொரு சக்தி வெளியில் வரா. அந்த சக்தி பரமேஸ்வரனை பார்த்து, ஹே மகேஸ்வரா, எல்லா லோகங்களையும் அழிக்கும் மூர்த்தியாக நீங்கள் தான் இருக்கேள், நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும். நேராக அசுர அரசனான சும்பாசுரன்கிட்ட போய் தூதனாக போய் அவன்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் எப்படி சொல்லணுமோ எப்படி சொன்னால் அவனை இன்னும் நன்னா கோபப்படுத்த முடியுமோ அப்படி கோபப்படுத்தி அவனை என்னோட போருக்கு வர மாதிரி உடனடியாக ஏற்பாடு பண்ணணும்னு கேட்டுக்கிறா. அப்படியே ஆகட்டும்னு சொல்லி ததாஸ்துன்னு கிளம்பிடுறார். கையில் சூலத்தையும் ஏந்திண்டு சும்பாசுரன்கிட்ட போகிறார். போய் அவனை பார்த்து அவன் கோபத்தை ஜாஸ்தி பண்ணுற மாதிரி சொல்கிறார். நான் ஏற்கனவே திரிபுர தகனம் எல்லாம் பண்ணினவன் தான், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும்னா என்னால் முடியும். ஆனால் ஒன்றுமில்லாமல் ஆக்கிறதுக்காக ஒருத்தி காத்துன்ருக்கா. அவளை சாதாரணமாக அடைப்போடாத, அவள் மகாசக்தி, அவகிட்ட ஒன்றுமே பலிக்காது. ஆகையினால கொஞ்சமாவது ஜீவன் மேலே ஆசை இருந்ததுன்னா ஓடி போயிடுங்க. இந்த பூலோகம் தேவலோகத்தை எல்லாம் விட்டுட்டு பாதாள லோகத்துக்கு போய் பலி சக்கரவர்த்தியோட அங்கே போய் குடுத்தனம் பண்ணுங்கோ, அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா உங்கள் எல்லாரையும் சாமுண்டி தேவி இல்லாமல் ஆக்கிடுவாள். ஒரு நிமிஷத்தில் அவள் தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னால் நான் சொல்லிட்டேன், நான் வரேன் அப்படின்னு அந்தர்த்தியானம் ஆயிடுறார். பரமேஸ்வரன் சொல்லி இன்னும் கோபத்தை மூட்டி போருக்கு வர மாதிரி ஏற்பாடை பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறார். அப்புறம் அம்பாள் எப்படி ஜெயிச்சாங்கிற கதையெல்லாம் பாக்கி இருக்குது தேவி மகாத்மியத்தில் டீட்டெயிலாக சொல்கிறது. இரத்த பீஜன் எப்படி இருக்கான், என்ன சக்தியோடு இருக்கான், சும்பர் நிசும்பர் எப்படி சக்தியோடு இருந்தா எல்லாம் அதில் வருது. இந்த இடத்துல பரமேஸ்வரனையே தூதாக அனுப்பிச்சதுனால அம்பாளுக்கு சிவதூதி, சிவனையே தூதனாக அனுப்பியவள் சிவதூதி. சண்டிகையின் உடம்பிலிருந்து ஒரு சக்தி வெளியில் வந்தாலே தேஜஸ்வரூபியாக, அந்த சக்திக்கு தான் சிவதூதின்னே பேர். இதை காரண பேராகவே சொல்லலாம், சிவனை தூதனாக அனுப்பினதுனால சிவதூதின்னு. அடுத்தது சிவாராத்யா அப்படிங்கிற நாமம்.
பரமேஸ்வரன் அவளை ஆராதனம் பண்ணினார், அவளுடைய புகழை பாடினார், அவளை வழிபட்டார்னு சொல்கிற மூலியம் அது சிவாராத்யா. முன்னாடி ராஜராஜார்ச்சிதா பார்த்தோம், இங்கே சிவாராத்யா, சிவனால் ஆராதிக்கப்படுபவள். அடுத்தது சிவமூர்த்திகி. சிவன் அப்படின்னு சொன்னாலே மங்களம்னு சொல்லியிருக்கோம், அதனாலேயே அம்பாளுக்கு சிவான்னு பேர். பரம மங்கள ஸ்வரூபியான சர்வ மங்களாவாக இருப்பதால் சிவான்னு பேர். இங்கே சிவமூர்த்திகி, மூர்த்தினா ரூபம், இந்த ரூபத்தில் தரிசனம் கொடுத்தார் என்று சொல்கிறோமே, சிவமூர்த்திகி மங்கள ஸ்வரூபியாக இருப்பவள், மங்கள ரூபிணின்னு அர்த்தம் பண்ணலாம். சிவங்கரி, சிவத்தை கரோதி செய்பவள், சிவத்தை செய்பவள். சிவம்னா மங்களம், மங்களத்தை செய்பவள்னு அர்த்தம். அடுத்தது சிவப்பிரியா, சிவத்துக்கு பிரியமானவள்னு ஒரு அர்த்தம், அதாவது பரமேஸ்வரனுக்கு பிரியமானவள். இன்னொன்று சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மங்களம் பொருட்களில், மங்கள பொருட்களில் பிரியமுள்ளவள்னும் அர்த்தம் பண்ணலாம், சிவப்பிரியா. அடுத்தது சிவபரா, சிவனையே தனக்கு மேலாக கொண்டவள். அவளுக்கு மேலே யாரும் கிடையாதுங்கிறது தெரியும், தனக்கு மேலேன்னு லோகத்துக்கு காட்டுறதுக்காக, பதிவிரதா தர்மத்துக்காக, தனக்கு மேலே தன்னுடைய ஆத்துக்காரர் இருக்கார்னு காட்டிக்கிறதுக்காக சிவனை மட்டும் தனக்கு பரனாக மேம்பட்டவனாக வச்சுருக்கா. சிஷ்டேஷ்டா, சிஸ்டர்களை விரும்புபவள் என்ற அர்த்தம். சிஸ்டர்கள்னா வேதத்தின் வழி, சனாதன தர்மத்தின் வழி என்னெல்லாம் அனுஷ்டானங்கள் சொல்லியிருக்கோ அந்த அனுஷ்டானங்களை மனசார கடைபிடித்து சத்தான நல்ல வழியில் வாழ்ந்து வருபவர்களை சிஸ்டர்கள் அப்படின்னு சொல்கிறது. 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணுறதில்ல, ஆனால் நான் சிஷ்டாச்சாரமாக இருக்கேன்னா இடமே கிடையாது. தர்மத்தின்படி என்னெல்லாம் டியூட்டி சொல்லியிருக்கோ அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டு தர்ம நெறியில் போயின்னு இருக்கிறவாளுக்கு தான் சிஸ்டர்கள்னு பேர். அப்படி இருக்கக்கூடிய சிஸ்டர்களின் மேல் பிரியம் உள்ளவள்னு சிஷ்டேஷ்டா. அடுத்தது சிஷ்ட பூஜிதா, அப்படிப்பட்ட சிஸ்டர்களால் பூஜிக்கப்படுபவர்கள். அந்த சிஸ்டர்கள் வேதத்தினுடைய வழியில் போகிறவா, தர்மத்தினுடைய வழியில் போகிறவா. அவளுக்கு தெரியும் வேதமும் தர்மமும் எங்கே போய் நிற்கிறதுன்னா வேதஸ்வரூபியான வேதமயமான வேதவேத்யான்னு வேதத்தின் மூலம் அறிந்து கொள்ளப்படுபவளாக இந்த அம்பாள் இருக்கா. ஆகையினால அவளுக்கு இவளைத்தான் வழிபடணும்னு தெரிஞ்சு போயிடுறது. அப்படிப்பட்ட சிஸ்டர்களால் பூஜிக்கப்படுபவள் சிஷ்ட பூஜிதா. அடுத்தது அப்ரமேயா, இந்த நாமா இவளுக்கும் யூஸ் ஆகுது, இவளுடைய அண்ணாவுக்கும் யூஸ் ஆகுது. வழக்கம் போல் தேஞ்சு போன ரெக்கார்டாக அதையே தான் திருப்பி திருப்பி சொல்ல போகிறோம். அம்பாள் வேற இல்லை, பெருமாள் வேற இல்லைன்னு, விஷ்ணு வேற இல்லைங்கிறது மறுபடியும் ப்ரூவ் ஆறுது. அப்ரமேயோ ரிஷிகேஷ பத்மநாபோ மரப்பிரபு என்று விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்கிறோம். அப்ரமேயா அப்படின்னா யாரை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாதோ அல்லது தெரிந்து கொள்ள முடியாதோன்னு அர்த்தமாகுது. அவரை, அவர் கூடவே இருக்கிற லக்ஷ்மியால் கூட முழுமையாக அவரை தெரிஞ்சுக்க முடியலையாம். அப்படிப்பட்ட விராட் புருஷனாக அவர் இருக்கார். அவருடைய டீட்டெயில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியலன்னு இங்கே அம்பாளுக்கும் அதே தான். இவளும் தான் விராட் ஸ்வரூபியாக காட்சி கொடுத்துருக்கா. அப்படி அளவிட முடியாததாக, புரிந்து கொள்ள முடியாதவளாக அவள் இருக்கா. இந்த அதிகாரமே ஞான யோகத்தால் அம்பாளை வழிபடுறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆகையினால இந்த இடத்துல அந்த ஞானம் நமக்கு வரணும். அவள் எவ்வளவு பெருசாக அளவிட முடியாதவளாக இருக்காங்கிறது ஞானம் நமக்கு வரணுமே. அதுக்காக தான் இந்த நாமா இந்த அதிகாரத்தில் வருது. ஞானம் வந்தால் பின் நமக்கு என்ன வேணும்? பாரதியார் சொல்கிறாரே, அவர் சொன்ன கான்டெஸ்ட் வேறு, இந்த ஞானம் வந்துடுதுன்னா இதை தாண்டி வேறு எதுவுமே வேண்டாம். அவளை அளவிட முடியாது. அவளை வேறு எப்படி பார்க்கறதுன்னா அடுத்த நாமாவே சொல்கிறது ஸ்வப்பிரகாஷா அப்படின்னு சொல்கிறது. ஸ்வப்பிரகாஷா தன்னுடைய ஒளியினாலேயே விளங்குபவள் என்ன அர்த்தமாகுது. ஸ்வனா தன்னுடைய ஓன் லைட்டில் பிரகாசமாக விளங்கி கொள்பவளாக இருக்கா. நாம் முன்னாடி தான் பார்த்தோம், மாடு மண்டல மத்தியஸ்தாவும் வந்தா, வன்னி மண்டல வாசினியும் இவ தான், சந்திர மண்டல மத்தியகாவும் இவள் தான். ஏன்னா எல்லாத்துக்கும் சோர்ஸ் ஆஃப் லைட் பவர் இவ தான். பவர் ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது. இவகிட்ட இருந்து தான் அந்த ஒளியெல்லாம் எல்லாருக்கும் போகிறது. ஸ்வப்பிரகாஷான்னா சொல்லும்பொழுது ஆச்சரியமே கிடையாது. இவ தான் பிரகாச ஸ்வரூபிணி. தன்னுடைய பிரகாசத்தினாலேயே
தெரிய வைக்கிறாள். முந்தின நாமாவில் அவளை அளவிட முடியாதுன்னு சொன்னோம். இங்கே மகா தேஜஸ்வரூபியான ஸ்வப்பிரகாசாவாக அவள் இருப்பதால் அவள் ஒளியை கொண்டே நாம் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்கிற மாதிரி இங்கே இவள் அருளாலே இவள் தாழ் வணங்கின்னு சொல்லலாம். கற்பூரம் காட்டும்போது வேதத்தில் மந்திரம் சொல்கிறது உண்டு. இது நேர அம்பாளுக்கு தான் அப்ளை ஆகும். அம்பாளுக்கு எதிரில் சூரியனே தெரியல, ந சந்திர தாரகம், அதே சந்திரனுக்கும் நட்சத்திரங்கள் அதுக்கு மேலே மின்னல், இப்படி எதுவுமே அவளுக்கு எதிர்க்க ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறது. ஏன் தெரியறதில்லைன்னா அந்த ஒளி பிரகாசம், ஒளி பிழம்பு எல்லாத்தையும் மங்கள் அடிச்சிடுறது. ஆகையினால ஸ்வயம் ஜோதி பிரகாசமாக அவள் இருக்காங்கிறதுனால சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி, அவள் ஒருத்தியினுடைய ஒளியினாலேயே இந்த உலகம் முழுக்க விளங்கப்படுகிறது. இந்த விளக்கத்தினாலேயே அவளையும் நாம் தெரிஞ்சுக்கலாம்னு அர்த்தம் பண்ணுறது. அடுத்த நாமா மனோவாசாம கோச்சரா, மனோ வாசாம் அகோச்சரா, மனசுக்கும் வார்த்தைக்கும் எட்டாதவளாக இவள் இருக்கா. நம்ம மனசினாலேயும் வெளியில் சுத்தின்னு இருக்கிற வாக்கு என்னும் புலன்களாலேயும் வெளியில் பார்த்து அவளை தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. அதற்கு எட்டாதவளாக இவள் இருக்கா. இது எல்லாமே தேவி அனந்தமாக அப்பிரமேயாவாக இருக்கிறதுனால இப்படி நாம் அளவிட முடியாது, மனசினாலேயும் வாக்கினாலேயும் எட்ட முடியாதுன்னு சொல்கிறது. அப்போது அவளை தெரிஞ்சுக்கணுமாக்குனாக்கா உள்பக்கமாக தான் போகணும். ஏற்கனவே சொன்ன விஷயந்தான், பராக்கா பார்க்காம பிரத்யக்ஷதி ரூபான்னு பார்த்தோம் இல்லையா, உள்முகமாக தெரிஞ்சுக்க முடியும்னு. அதுதான் இது அடுத்து வர நாமாவில் வரப்போகிறது. 90வது ஸ்லோகம். சித் சக்தி சேதனா ரூபா ஜடசக்தி ஜடாத்மிகா காயத்ரி வியாகிருதி சந்தியா த்விஜ பிருந்த நிஷேவிதா. முதல் நாமா சித் சக்தி. சித் சக்தி சி இச் ச அப்படின்னு சேர்ந்து வருது. பிரிக்கும் பொழுது சித்து சக்தி. ரீசண்டாகவே ரிலேட்டிவாக 2 நாமா பார்த்தோம். சித்தியை நமகா, சித்தேக ரசரூபிணியை நமகான்னு பார்த்தோம். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, சித்தியை நமக ஞானமே அவள் தான் பார்த்தோம். ஞானம் ஒன்றே முழு உருவம் வடிவமாக இருக்கவள் என்று சித்தேக ரசரூபிணியன் பார்த்தோம். இங்கே சித் சக்தி ஞான சக்தியாக ஒரு வடிவத்தை காண்பிப்பவள். அவள் அப்புறமேயான்னு பார்த்துட்டோம். மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதவளாக எல்லாத்தையும் தாண்டினவளாக இருக்கான்னு பார்க்குறோம். அப்போது ஏதாவது ஒரு ரூபத்தை காண்பிச்சு தானே நாம் பக்தி பண்ண முடியும். அப்படி காண்பிக்கிற ரூபமாக ஞான சக்திங்கிற ரூபத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறா. ஸ்வப்பிரகாஷாவாக இருக்காளே, ஞானத்தால் எரிகிற கொழுந்து, அந்த ஞான சக்தியாக நமக்கு காட்சி கொடுப்பவள். அடுத்தது சேதனா ரூபா. சேதனம் சைத்தன்யம், உள் அறிவு, அந்தர்முக சமாராத்யா, உள் அறிவாக நமக்கு உள்ளே இருந்து கொண்டு பரம்பொருளை அறியும் சக்தியை கொடுப்பவள் அவள்தான். அப்படிப்பட்ட உள் அறிவினால் அறியக்கூடியவளாக அம்பாள் இருக்கா. சேதனா ரூபா. உள்ளுக்குள்ளே இருக்கிற மட்டும்தான் அவளா என்றா, உள்ளுக்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் அவளா அப்படின்னா அடுத்த நாம அதையும் சொல்லிடுறது. ஜடசக்தி. வெளியில் நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஜடமான பொருளிலையும் துலங்கக்கூடிய சக்தியாக அவள் தான் இருக்கா அப்படின்னு. நெருப்பை பார்க்குறோம், நெருப்பினுடைய சூடு நமக்கு தெரியறது. மண்ணில் விதையை போட்டால் அந்த விதை எப்படி துளுத்து வரப்போகிறது, மண்ணில் அதற்குண்டான உயிர் இருக்குன்னு தெரியறது. இந்த ஜட பொருளாக நாம் பார்க்குறோமே, அந்த ஜட பொருளுக்குள்ளேயும் ஒரு சக்தியாக இருந்துட்டு காரியம் பண்ண வைக்கிறவ அவ தான் ஜடசக்தி. அடுத்த நாமா ஜடாத்மிகா. இந்த ஜட பொருளை தன்னுடைய வடிவமாக, தன்னுடைய சரீரமாக, மாயையின் மூலமாக அதை வச்சுண்டு காண்பிச்சு நம்ம ஏமாத்தின்னு இருக்கிறவள் ஜடாத்மிகா. ஜடசக்தியாகவும் இவள் தான் இருக்கா. உள்ளே இருந்து ஆட்டுவிப்பவளாகவும் அந்த ஜடத்தை தன் வடிவமாக கொண்டவளாகவும் அவள் தான் இருக்கா. அடுத்தது 420வது நாமா காயத்ரி. காயத்ரி மாதா அப்படின்னு அர்த்தம் பண்ணுறோம். வேதத்தின் மாதா. காயத்ரீம் சந்தசாம் மாதா. பெரியவா சொல்லியிருக்கா. வேதத்தை சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்குன்னே சொல்ல முடியாது. பெரியோர்கள் வேதத்தை சந்தஸ்ன்னு தான் சொல்கிறா. அந்த பாஷையே இது சந்தசின்னு சொல்கிறது. அது மாதிரி
சந்தசாம் மாதான்னு சொல்கிறது காயத்ரியே. காயத்ரி மாதா என்னும் பொழுது சந்தியோபாசனங்களில் நம்ம வழிபடக்கூடிய அம்பிகை 24 அக்ஷரம் உள்ள மந்திரம், வேதத்தின் மிக உசந்த மந்திரமாக மதிக்கப்படுறது. காயத்ரி மந்திரத்தை பாராயணம் பண்ணினோம்னா அதுக்குண்டான தகுதியுடையவர்கள் தகுதி உள்ள சூழ்நிலையில் உட்கார்ந்து பண்ணணும்னு சொல்கிறது. அதுவே வேதத்தின் சாரமாக இருக்கிறதுனால காயந்தம் திராயத்தேன்னு அர்த்தம் பண்ணுறா. பாடுறவை ரட்சிக்கும். அந்த மந்திரத்தை பாடுபவனை, அதுதான் பாடுறவனைங்கிறத எல்லாரும் பாடலாமான்னாக்கா பாட்டு கச்சேரி கிடையாது. அது காயந்தம்னா அந்த மந்திரத்தை பாடுபவனை, திராயத்தேன்னா ரட்சிக்கிறது. இந்த மந்திரத்தை சொல்பவனை, முறையாக அந்த ராகத்தில் சொல்பவனை அது ரட்சிக்கும் என்பதாக அதற்கு காயத்ரின்னு பேர் என்று சொல்கிறார் பெரியவா. எல்லாம் அதுக்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுத்துருக்குன்னா, முறையான சந்தியோபாசனை பண்ணாமல், காயத்ரி ஜபிக்காமல், என்ன மந்திரங்கள் பண்ணாமல், என்ன யாகங்கள் பண்ணினாலும் அதற்கு பிரயோஜனங்கள் கிடையாது, அடியோட புண்ணியம் கிடையாதுன்னு சொல்கிறது வேதங்கள். அந்த அளவுக்கு இருக்கிற எல்லா மந்திரங்கள்லேயும் வசந்தது காயத்ரி மந்திரம். முதல் அடிப்படை ஃபவுண்டேஷன் இல்லாமல் அதுக்கு மேலே என்ன பண்ணினாலும் வீண் அப்படின்னு சொல்கிறது. அப்படிப்பட்ட காயத்ரி மந்திரத்தை அதுக்கு உண்டான வழியில் எப்படி ஒரு சுத்த பத்தத்தோடு பண்ணணுமோ அதுக்குண்டான வழியில் அதை பாராயணம் பண்ணணும் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் நாம் அம்பாளுக்கு பண்ணக்கூடிய பக்தி. அம்பாளுக்கு சரியாக செய்யக்கூடிய பக்தின்னா அதுதான் காயத்ரி ஜபம், காயத்ரி உபாசனைங்கிறது பிராமணாளுக்கு எத்தனை முக்கியம்னு பெரியவா சொல்கிறது உண்டு. செங்காலிபுரம் அனந்த பத்மநாப தீக்ஷிதர் அவ்வளவு சொல்லியிருக்கார். முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு காயத்ரியை பண்ணாமல் இருக்கிறது, சந்தியோபாசனையை பண்ணாமல் இருக்கிறது மகா பாபம். அதை பண்ணுறதுனால புண்ணியம் கிடைக்குங்கிறது இல்லை, பண்ணாததுனால மகா பாபம் உண்டுன்னு சொல்லியிருக்கா. பிராமணாளுக்கு குறைந்தபட்சம் முதல் தெய்வம், முதல் உபாசனைன்னு இருக்கிறது எல்லாமே காயத்ரி தான். நிச்சயமாக லோகக்ஷேமார்த்தமாகவாவது இதை நித்தியம் செய்யறதுக்கு பிராமணன் கடமைப்பட்டு இருக்கோங்கிறத நாம் மனசில் வாங்கிக்கணும். இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகிற மாதிரி தேவி பாகவதத்தில் 12வது ஸ்கந்தம் அதில் பாதிக்கு மேலே காயத்ரி மந்திரத்தை பற்றி மட்டுமே இருக்குது. காயத்ரி ஜபம், அதுக்குண்டான சக்திகள் என்ன, முதிரைகள் என்னென்ன, தத்துவங்கள் என்ன, காயத்ரி கவச்சம்னு ஒரு ஸ்துதி, காயத்ரி ஹிருதயம், காயத்ரி ஸ்துதி, காயத்ரி அம்பாளுடைய சகஸ்ரநாமம், இப்படி எல்லா விஷயங்களும் அதில் கம்ப்ளீட்டாக தெளிவாக விளக்கியிருக்கு. எவ்வளவு முக்கியம்னா வரப்பிரதானம்னு கடைசியில் சொல்கிறது தான் பலஸ்ருதி. வரப்பிரதானம்ங்கிறது எல்லாம் தான் சாதாரணமாக கடைசியில் வைப்பா, முக்கியமான பலன்கள் எல்லாம் இருக்குன்னு. கடைசியில் 12வது ஸ்கந்தத்தில் முக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு காயத்ரியை தான் வச்சுருக்கா. அப்போவே நமக்கு இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன என்னும் விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். காயத்ரி சகஸ்ரநாமத்தை நாரதர் நாராயணர்கிட்ட கேட்குறார். அவருக்கு அனுகிரகம் பண்ணி நாராயணர் காயத்ரி சகஸ்ரநாமத்தை உபதேசிக்கிறதா இருக்குது. பெருமாள் சொல்கிறார், நீ நல்ல விஷயமா கேட்டிருக்க, ஆகையினால இதை உனக்கு சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இந்த சிருஷ்டியினுடைய ஆரம்பத்திலே பரபிரம்மத்தினாலேயே சொல்லப்பட்ட முக்கியமான நாமங்களாக ஒரு 1008 நாமாக்கள் இருக்குது. இந்த நாமங்களை சொன்னால் அதன் மூலமாக பிராமணர்களுக்கு ஒரு க்ஷணத்திலே அவளுடைய பாபத்தை போக்குவதாகவும் மோட்சஸ்தானத்தை உண்டாக்குறதாகவும் அதோடு நிற்காம பிரம்ம ஞானத்தை உண்டாக்கி மரண பயத்தை போக்குவதாகவும் முடிவாக நல்ல கதி அளிப்பதாகவும் இந்த நாமாக்கள் விளங்குகிறது என்று சொல்லி இந்த சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை அவருக்கு உபதேசம் பண்ணினார். அங்கே தியான ஸ்லோகம் முக்கியமானது. எப்படி அம்பாள் எப்படி இருக்காளாம், சிவப்பு, வெள்ளை, கருப்பு, தங்க நிறம், கற்பூரம் ஆகிய நிறங்களோடு 3 விழிகள், திருநயனா, புத்தம் புதிய சிவப்பு நிற புஷ்பங்களால் ஆன மாலையும் அணிஞ்சுண்டு நவரத்ன மணிகளின் ஒளியோட விளங்கக்கூடிய குமாரியாக, கௌமாரியாக, காயத்ரியாக, பத்மாசனத்தில் உட்கார்ந்துண்டு இருக்கிறவளாக, அன்னவாகனத்தை உடையவளாக, கையிலே தாமரை போன்ற பாத்திரங்களை உடையவளாக அம்பாள் தரிசனம் கொடுக்கிறா. இந்த ஸ்வரூபத்தில் காயத்ரி தேவியை மனசில் தியானம் பண்ணிண்டு இந்த சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணணும் என்று சொல்லி அவர் சொல்லி கொடுக்கிறார். இவ்வளவு
விசேஷ ஸ்வரூபமான ஞானத்தையே அளிக்கிறவளாக இந்த காயத்ரி இருக்கிறதுனால தான் ஞான யோகத்தின் வழி தேவி உபாசனைங்கிற இந்த அதிகாரத்தில் முக்கியமாக காயத்ரியினுடைய நாமா வந்திருக்கு. நமக்கு வாஸ்தவத்தில் நித்தியப்படி கர்மாவாக பண்ணக்கூடிய சந்தியோபாசனையில் ஞானம் சித்திக்கிறதுக்கான வழி இருக்குது. அதுக்கே இங்கே ரூட் வச்சுருக்கா. சூக்ஷ்ம வழி இருக்குங்கிறத இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். மகாசக்தியான காயத்ரி தேவியை பரிபூர்ணமாக நம்பி அவளுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக பெரியவாளும் அதையே தான் சொல்லியிருக்கா. நமக்கு சந்தியோபாசனை முக்கியம், அனுஷ்டானங்கள் முக்கியம்னு பெரியவா அவ்வளவு சொல்லியிருக்கா. ஆகையினால அந்த அம்பாளுடைய கடாட்சத்தை வேண்டி காயத்ரி உபாசனையை விடாமல் நாம் பண்ணுவோம். ஏற்கனவே பண்ணின்னு இருக்கிறவாளுக்கு பல நமஸ்காரங்கள். இதுவரைக்கும் பல காரணங்களால் பண்ண முடியாமல் இருக்கிறவாளுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக நாம் எடுத்துட்டு அம்பாளுடைய அனுகிரகம் மட்டும் இல்லை, அம்பாளுடைய ஆக்ஞை நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு வச்சுட்டு இந்த சந்தர்ப்பத்திலிருந்து இனி காயத்ரி உபாசனையை விடாமல் செய்வோம்னு மனசார தியானம் பண்ணிட்டு அதுக்கும் அவளே அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். சாதாரணமாக சொல்கிறது உண்டு, போகம் இருக்கிற இடத்துல முக்திக்கான வழி கிடைக்காது, முக்திக்கு வழி இருக்கிற இடத்துல போகம் நிலைக்காதுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இங்கே நிறைய சுகங்கள் கிடைக்கிறதோ அப்போ முக்திக்கான வழி மறந்து போயிடுறது. அது மாயையினுடைய வேலையாக இருக்குது. அப்படிப்பட்ட மாயை விலகணும்னாலும் இவளை தான் சரணாகதி பிடிச்சுண்டாகணும். அப்படி பிடிச்சுக்கிறதுக்கு நேரம் கிடைக்கிறதோ இல்லையோ போகபோக்கியங்கள் முக்கியமாக போயிடுறது. டெய்லி டியூட்டியாக பிஸியாக இருக்குது. நேரம் கிடைக்கலனாலும் இந்த சந்தியோபாசனைக்கு அத்தனை நேரம் தேவைப்பட போகிறது இல்லை. ஒரு 10 நிமிஷம் மனசால் தியானம் பண்ணினா நன்னா ஜபம் பண்ணக்கூடியவா மனசை இன்னும் அதில் ஆழ்த்தி பண்ணுறவாளுக்கு அரை மணி நேரம், அதுக்கு மேலே எதுவுமே தேவைப்பட போகிறது இல்லை. ஆகையினால இதை கொஞ்சம் அழகாக மனசை அதில் நிறுத்தி காயத்ரி உபாசனை மந்திரமாவது பண்ணி ஆரம்பித்து அதன் மூலமாக நமக்கு ஞான யோகத்தை கற்றுண்டு ஞானஸ்வரூபியாக இருக்கிற அம்பாளை அடையக்கூடிய வழியை இவளே காண்பிக்கட்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த 420வது நாமாவோட பூர்த்தி பண்ணுவோம். ஸ்ரீமாத்ரே.